இலங்கையில் தினமும் சுமார் 15 புதிய மார்பக புற்றுநோய் சம்பவங்கள் பதிவாகின்றது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சுமார் 3 பெண்கள் இந்த நோயால் இறக்கின்றார்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் மருத்துவர் ஸ்ரீ அழகப்பெருமா இன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு நாட்டில் மொத்தமாக 19,457 பெண்கள் புற்றுநோய்களினால் அடையாளம் காணப்பட்டதாகவும், அதில் 5,477 பேர் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும், இது மொத்த பெண் புற்றுநோயாளிகளில் 28% மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆரம்பகால கண்டறிதல் வெற்றிகரமாக சிகிச்சைக்கு வழிவகுக்கும் என்றாலும், சுமார் 30%மானோருக்கு தாமதமான கட்டத்திலேயே நோய் கண்டறியப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஆண்டுதோறும் நிகழும் 15,245 புற்றுநோய் தொடர்பான இறப்புகளில் 798 மார்பக புற்றுநோயால் ஏற்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தில் ஒரு பகுதியாக அக்டோபர் 11ஆம் தேதியன்று ஹவ்லாக் நகரில் ஒரு விசேட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.